வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் மலிப்புரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகவே காணப்பட்டது. இந்த தினத்திற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் குறைவான தரிசன டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் மொத்தமாக 14,500 தரிசன டிக்கெட்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் இன்றைய தினத்திற்காக 12,500 தரிசன டிக்கெட்களும் அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி புக்கிங் ஸ்லாட்டில் 2,000 தரிசன டிக்கெட்கள் என மொத்தமாக 14,500 தரிசன டிக்கெட்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. டிக்கெட்கள் வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே அனைத்து தரிசன டிக்கெட்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் விடியற்காலை 5:30 மணி அளவில் பக்தர்களுக்கான அனைத்து தரிசன டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ளதால் கவுண்டர் அனைத்து மூடப்பட்டு பக்தர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் சென்றனர். டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சௌதர்ஷ வசூல் பக்தர்கள் நீண்ட வசூல் காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் தொடக்கத்திலே அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கு தினந்தோறும் விடியற்காலை 6 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். இந்த தினம் மொத்தமாக 2,500 தரிசன டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலும் டிக்கெட்கள் வழங்க தொடங்கிய 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே அனைத்து தரிசன டிக்கெட்களும் திறந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசன டிக்கெட்கள் அனைத்தும் 1,250 படிக்கட்டில் ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்திகளிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.